ஹிடன் கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன், அண்டர்வேர்ல்ட் ரிசர்ச் சென்டர், மனித மூளையை முழுமையாக பயன்படுத்துறதுக்காக நடத்தப்படுற எக்ஸ்பெரிமெண்ட்ஸ், இது போன்ற கதைகளை நம்ம படத்தில் தான் பார்த்துருப்போம். ஆனால் இது உண்மையிலேயே வெறும் படத்துக்காகவும் சீரீஸ்க்காகவும் எழுதப்பட்ட கதைகள் தானா, இல்லை இதுக்கு பின்னாடி ஏதாவது உண்மை சம்பவம் இருக்குமா? கடந்த 1970ஆம் ஆண்டு காலகட்டத்தில் நியூயார்க்கில் உள்ள மான்டாக்ன்ற கிராமத்தில் கவர்மெண்ட்டோட ஒரு டாப் சீக்ரெட் ப்ராஜெக்ட் நடத்தப்பட்டதாக சொல்லப்பட்டு வருது. இந்த ஒரு ப்ராஜெக்டை தான் மான்டாக் ப்ராஜெக்ட்னு சொல்லி எல்லாரும் குறிப்பிடுறாங்க. இந்த ப்ராஜெக்டோட நோக்கம் என்னன்னா, மைண்ட் கண்ட்ரோல், டைம் ட்ராவல், டெலபோர்டேஷன் மற்றும் ஏலியன்ஸ் போன்ற விஷயங்களை கண்டுபிடிக்கிறது தான். உங்களில் சிலருக்கு ஏற்கனவே யூஎஸ் மிலிட்ரியும் சிஏஏவும் சேர்ந்து ப்ராஜெக்ட் எம்கே அல்ட்ரான்ற பேரில் மைண்ட் கண்ட்ரோல் எக்ஸ்பெரிமெண்ட்ஸை நடத்தினது தெரிஞ்சிருந்திருக்கும். ஆனால் இந்த மான்டாக் ப்ராஜெக்ட்ன்றது இதையும் தாண்டி மர்மத்தோட ஆழத்துக்கே போகுது. ஹாரர் சயின்ஸ் ஃபிக்ஷன் ஜான்ரால பிரபலமாக உள்ள ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ்ன்ற சீரீஸ் ஆரம்பத்தில் மான்டாக்னு தான் அழைக்கப்படுறதா இருந்துச்சு. அதுக்கப்புறம் போஸ்ட் ப்ரொடக்ஷன் ப்ராசஸ் அப்போ தான் அந்த சீரீஸோட பேரை ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ்னும் அந்த கதையில் வந்த இடத்த ஹாக்கிங்ஸ்னும் பேர் மாற்றினதா சொல்லி அந்த ஷோவோட டைரக்டர் சொல்லியிருக்காங்க. இந்த ஒரு விஷயம் ஏன் ரொம்ப முக்கியம்னா, இந்த சீரீஸில் இருக்கிற கதைக்கும் இந்த மான்டாக் ப்ராஜெக்டுக்கும் பல ஒற்றுமை இருக்குது. இதை பற்றி முழுசாக தெரிஞ்சுக்கிறதுக்கு டைட்டிலுக்கு மேலே இருக்கிற லிங்கை ப்ரெஸ் பண்ணி பாருங்கள்.